சினிமா ஒரு வியத்தகு ஒரு உலகம். அது நான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்த எங்க அப்பா மாதிரி வக்கீலா போயிருந்தேன்னா இன்னைக்கு பல குற்றவாளிகளை நிர்வாகியாக இருப்பேன். அதையெல்லாம் செய்யாமல் இந்த தொழில், நான் இந்த தொழிலை தேர்ந்தேன்னா தொழில் என்னை தேர்ந்ததா என்று இன்னும் நான் முடிவு செய்யவில்லை. எதுவாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இதில் இருக்கும் இந்த குழுவில் இருக்கும் இளைஞர்கள், இயக்குனர் உட்பட சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு காலத்தில் ஒரு சந்தேகமோ தடுமாற்றமோ ஏற்பட்டால் கவலைப்படாதீர்கள். இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி கிடையவே கிடையாது. தோற்று போனவர்கள் இருக்கலாம், அவர்களை ஏன் உதாரணமாக எடுத்துக்கொள்வது? ஜெயித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எத்தனை நீங்க இந்த கவர்மெண்ட் இதுக்கு பெருசா சப்போர்ட்லாம் பண்ணல. ஐடி இண்டஸ்ட்ரிக்கு பண்ற மாதிரி நான் ஒரு கவர்மெண்ட் சொல்றேன், இந்தியாவில் இருக்கிற 15 கவர்மெண்ட்டையும் சொல்றேன். யாரும் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தனியா பெரிய உதவிகள் ஒன்றும் பண்ணது கிடையாது. இது சினிமாக்காரர்களே கடந்த அரை நூற்றாண்டு காலமாக சினிமாக்காரர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறோம். இங்கேயே நடக்கலையும் போது மற்ற மாகாணத்தை பற்றி நம்ம எப்படி சொல்ல முடியும்? பெரிய உதவிகள் என்று எந்த அரசாங்கமே செய்யவில்லை. இருந்தாலும் தடைபடாமல் எந்த வட்டிக்கு எந்த கணக்குல வட்டிக்கு பணம் வாங்கினாலும் படம் நடந்து கொண்டிருக்கிறது, தொழில் நடந்து கொண்டிருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள், தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள், தோற்றம் போகிறார்கள். இது ஒரு பிரமாதமான இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து என்னை அறியாமல் விழுந்ததற்கு என்றென்றும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன்.